11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா வந்து கன்வின்சிங்கா நியூசிலாண்டை வின் பண்ணியிருக்காங்க 48 ரன்ஸ் வித்தியாசத்துல. ஸோ இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா சரவணன் ப்ரோ இருக்காரு. அகைன் T20ல ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இதை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன ப்ரோ? இனிஷியல் தாட்ஸ் இது ரொம்ப சிம்பிளான தாட்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி நிறையா பேசிட்டோம் இந்த டீமை பற்றி. வெரி டாமினன்ட் சைடு அரவுண்ட் தி குளோப்னு சொல்லியிருக்கோம். அண்ட் வந்து இட் இஸ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். தோ நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு இந்த மேட்சை பற்றி நம்ம பேசுகிறப்ப பேசலாம். பட் இருந்தாலும் அவ்வளோ கேட்ச் ட்ராப்ஸு மிஸ்ஃபீல்ட்ஸு எல்லாத்தையும் தாண்டி வந்து இவ்வளோ பெரிய வின் வந்து இட்ஸ் பிகாஸ் இந்த டீமோட அந்த ஸ்ட்ரென்த்னால மட்டும்தான். இப்போ இந்தியா வந்து ஆக்சுவலி நாக்பூர் மாதிரி பிச்ல நம்ம நாக்பூர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா நம்ம தெரியல, இதே நியூசிலாந்து கூட 2016 வேர்ல்ட் கப்ல நம்ம 79 ஆல் அவுட் ஆகும். ஸோ 10 இயர்ஸ் பேக் எக்ஸாக்டா 126 அடிப்பாங்க. அவங்க முக்கி 126 அடிப்பாங்க. சாட்னரும் நேதன் மெக்கலமும் வந்து நம்மள போட்டு பாட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த டைம்ல வேர்ல்ட் கப் பார்த்ததுல. நாக்பூர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டா இருந்தாலும் சரி ஓடியா இருந்தாலும் சரி எப்பவுமே வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் வென்யூஸா தான் இருந்திருக்கு. நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட்ஸ் எடுத்தாலுமே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடணும்னா இஃப் யூ ரிமெம்பர் 143 ஓவர்ஸ் ஆடி அவங்க 142 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இது பண்ணிருப்பாங்க. ஹையஸ்ட் சேசிங் 123 தான் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோர் புட் பை இந்தியா. செகண்ட் ஹையஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா அடிச்சிருந்தாங்க 215. அது ஒரு வேர்ல்ட் கப் டைம்ல தான். பட் இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? பிட்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சா, இல்ல த வே இந்தியா பேட்டட் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அதை அப்படியே கேபிடலைஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்களா? இது ஏன் வந்து டப்புன்ட்டு நம்ம 200 அடிக்கிறதுன்றது ஓகே, பட் 230ன்றது வந்து என்னன்னா என்ன காரணமா இருக்கும்? ஜஸ்ட் பிட்சா இல்லைன்னா வந்து ஆர் மைண்ட் செட்டா? ரெண்டுமே தான். மைண்ட் செட்டும் தான். அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டார்டட் பை அபிஷேக் சர்மா வந்து மெயின் ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் அங்கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேட்டர் வந்து அங்கே ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகவே இல்லை. கிளென் ஃபிலிப்ஸ் அப்வியஸ்லி விளையாண்டாரு. பட் நீங்கள் அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ் அளவுக்கு ஒரு பிளிஸ்டரிங் நாக் மாதிரி அங்கே நடக்கல. அந்த பேக் எண்ட்லேயே நமக்கு வந்து ரிங்கு சிங் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண ஒரு ஒன் ஆஃப் தி மிஸ்டேக் வந்து தே பவுல் 20th ஓவர் கிவன் டு டெரல் மிச்சல். ஒரு நியூ பவுலரை வந்து கடைசி ஓவர் நீங்கள் கொடுக்கறது வந்து இட்ஸ் வெரி ரிஸ்கி. யூ ஆப்வியஸ்லி கெட் இட் 20+ ரன்ஸ் மாதிரி தான் போகும். ஸோ அவங்க ஆல் அவுட் பண்ணணும்னு பார்த்தாங்க இந்தியாவை. பட் ஆனா ஆல் அவுட் பண்ண முடியல. லாஸ்ட் ஓவர்ல ஆப்ஷன்ஸ் இல்லாம டேரல் மிச்சலுக்கு பால தூக்கி கொடுத்தாங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு இருந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஈஸ்வதிக்கு இன்னைக்கு நல்ல நாளே இல்லை. கிளென் பிலிப்ஸ் ஒரே ஓவரில் 20 ரன்ஸ் போனாரு. சாண்ட்னர் ஆல்சோ ஹேட் அ வெரி பேட் டே. ஸோ அப்படி இருக்கும்போது தே வாண்டட் டு கோ ஃபார் அனதர் பவுலர் அண்ட் அதுக்கு எக்ஸ்பென்சிவாக போய் தான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து நான் கமெண்ட்ரியில் ஒரு விஷயம் என்ன பார்த்தேன்னா தேவ் பவுல்ட் 14 ஒயிட்ஸ் ஆக்சுவலி. அது வந்து ஒரு T20 கன்சிடர் பண்ணும்போது ஒரு 120 பால்ஸில் நீங்கள் 14 ஒயிட்ஸ் போடுறீங்கன்றது வந்து ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர்ஸ்க்கு ஒரு ஒயிட் போடுறீங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் மோர் 20 பால்ஸ்ல 14 ஒயிட்ஸ் போடுறது வந்து ஆவரேஜ்னு சொல்றீங்க. போன வருஷம் சிஎஸ்கே ஃபேன் இருந்து எனக்கு தெரியும் அது நார்மல் அப்படின்றது. பட் பிரான்சைஸ் கிரிக்கெட்குள்ள போகல. நான் வந்து இது as far as considering jokes apart நான் வந்து என்ன சொல்றேன்னா நியூசிலாந்து மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலிங் எப்பயுமே வச்சிருக்க ஒரு டீம் வந்து 14 ஒயிட்ஸ் போடுறது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஒரு ஹாரபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த பேசிஸ்ல பார்த்தோம்னாலே அந்த 14 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனதே ஒரு ஆடட் ப்ரெஷர் தான். இல்லைன்னா 224ல எண்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் இட் வுட் ஹவ் பீன் அன் ஈஸி சேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் 12 per over 11 per overல மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது ஃபார் தட் நாமோத் டோட்டல். ஓகே ஃபைன் நைஸ். ஆக்சுவலி ரெண்டு டீம்லயுமே எனக்கு என்ன பொறுத்து எனக்கு இப்ப பார்த்த வரைக்கும் என்னன்னா இந்தியாவோட 11 நீங்க பாத்தீங்க ஃபர்ஸ்ட் T20. ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி த 11 ஃபார் த ஸ்டார்டிங் 11 ஆஃப் ஃபார் த வேர்ல்ட் கப்பா ப்ரொவைடட் திலக் வர்மா கம்ஸ் பேக். நான் இஷான் கிஷன் ரீப்ளேஸ் ஆயிடுவாரு. மற்றபடி மீது எல்லாமே செட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற யாராவது உள்ள வரணுமா? குல்தீப் யாதவுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா உள்ள வர? இல்லை, நம்ம இது சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி வந்து ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ் பற்றி பேசணும். ஐ நாட் நோ ஹவு ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட். பட் அந்த மாதிரி ஒரு பிச்சில் வந்து மேபி ஒரு குல்தீப் யாதவ் மே கம் இன் அண்ட் சம் ஒன் கேன் கோ அவுட் அண்ட் கம் இன் அந்த மாதிரி இருக்கும். மேபி ஐ நாட் நோ தூபே எடுத்துட்டு தேல் சேஞ்ச் ஒரு அது எனக்கு எந்த ஒரு மிக்ஸ்அப்ல எடுப்பாங்கன்னு தெரியல. பிகாஸ் தூபே இஸ் ஆல்சோ பவுலிங் ரைட் நோ. அதனால
ஓகே. எனக்கு ஆக்சுவலி குல்தீப் வரணும்னா ஒரே ஒரு சான்ஸ் தான். போஸ்ட் மேட்ச்ல சூர்யா சொன்னது வந்து பேட் 3 ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கிங் பவுலர்ஸ் அண்ட் 8 பேட்ஸ்மேன்ங்கிறது இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, இட் ஒர்க்ஸ் ஃபார் மை டீம் நவ், ஸோ வை நாட் ட்ரை இட் அப்படின்றது தான் சொல்றாரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இப்ப குல்தீப் வரணும் அப்படின்னா எய்தர் ஆஃப் ஒன் வருண் ரிங்கு சக்கரவர்த்தி சிங். யாரு ரிங்கு சிங் ஹஸ் டு கோ. ரிங்கு சிங்கை நம்ம வச்சுட்டு அக்சர் பட்டேல் 7 தள்ளிட்டு 8ல குல்தீப் ஆடணும். பட் ஆனா அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா தே வாண்ட் அ பேட்டர் அட் நம்பர் 8. ஸோ இப்போ குல்தீப் உள்ள வராரு அப்படின்னா அஷ்தீப் ஹேஸ் டு மிஸ் அவுட் அண்ட் அஷித் ராணா ஷுட் கம் இன். ஸோ அஷித் ராணா வில் டேக் தட் நம்பர் 8 பேட்ஸ்மேன் அப்படின்றது தான் என்னுடைய இது. இல்ல அவங்க அப்படின்னா நீங்க அப்படிதான் இன்னொன்னு ஒரு பிளேயர் யார் மிஸ் அவுட் ஆவா? ஏன்னா 2 பேர் உள்ள வரணுன்றப்போ ஹூ ஹாஸ் டு மிஸ் அவுட்? இல்ல ரிங்கு அதான் சிங் மிஸ் ரிங்கு அவுட் சிங் ஆகணும். மிஸ் அவுட் ஆவாரு. அக்ஷர் பட்டேல் கோஸ் டு நம்பர் 7, அஷித் ராணா கம்ஸ் இன் அட் நம்பர் 8 அண்ட் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் ஜஸ்பிரித் பும்ரா. ஸோ பும்ரா. அப்படி ஓகே ஓகே. ஸோ அப்படிதான் போகணும். அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. பிகாஸ் என்னதான் பெஸ்ட் இது வந்து நம்பர் 8ல பெருசா இன்னைக்கு அக்ஷர் பட்டேலுக்கு 5 பால் தான் கிடைச்சது. ஹர்ஷ்தீப் சிங்கும் ஒரு 6 பால் ஆடினாரு. ஸோ அந்த 11 பால் ஆடுறது வந்துட்டு நம்ம யாராவது ஹர்ஷ்தீப் சிங்கோ குல்தீப் யாதவையோ தட்டி தட்டி ஆட சொல்லிட்டு போத் ஆஃப் தம் ரன் பால் இதுதான் பெஸ்டா இருக்கும். பட் தே பிலீவ் தட் தே வாண்ட் தட் குஷன் அட் நம்பர் 8 டீப்பா பேட் பண்ணணும்ன்றது பாக்குறாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ குல்தீப் உள்ள வரணும்னா தே ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பிரிங் இன் அஷித் ராணா அண்ட் ரிங்கு சிங்கை மாத்திட்டு அக்ஷர் பட்டேலை ப்ரொமோட் பண்ணணும் முன்ன. ஸோ இதுதான் அவங்க பண்ணி குல்தீப் உள்ள அகாமடேட் பண்ண முடியும். மற்றபடி எனக்கு திலக் வர்மா ப்ரொவைடட் திலக் வர்மா ஃபிட்னஸ் வந்துட்டாருன்னா டைரக்டா நம்பர் 3 வந்துட்டு இந்த டீம் ஃபுல்லா செட்டுன்றது தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் பக்காவான அவர் லைனப்பா இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூவா தெரியல அஸ் ஆஃப் நோ. ஐ மீன் லைக் இல்ல அவர் இன்கேஸ் திலக் இஸ் நாட் கம்மிங்னாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த 11 இஸ் ஆல்சோ மச் செட்டுன்ற மாதிரி தான் தோணுது. கன்சிடரிங் அக்ஷர் பட்டேல்ஸ் இன்ஜுரி இஸ் நாட் அ வெரி பிக் கன்சர்ன். இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன இன்ஜுரி தான், பட் இல்ல ஹி அது ஹஸ் வாக்ட் அவுட். ரத்தம் வந்துருச்சு. ஸோ ஆமா ரத்தம் வந்துச்சு. ஐ ஆமா. டோன்ட் திங்க் இட்ஸ் அ வெரி பிக் இன்ஜுரி. ஸோ ரத்தம் வந்ததுனால அவர் போயிட்டாரு அப்படின்றது தான் என்னோட இது. பட் நீங்க திலக் வர்மா சொல்றீங்க, திலக் வர்மா இஸ் கோயிங் டு பி ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் டீம் ஆப்வியஸ்லி இந்தியா. தான், நான் அதை சொல்லல. பட் வந்து கன்சிடரிங் இஸ் இன்ஜுரி கன்சர்ன், ஐ மீன் அவரோட ஹெல்த் கன்சர்ன்ஸ் படி பார்க்கும்போது, ஐ மீன் இஃப் ஹி இஸ் நாட் ரெக்கவரிங் இன் ஃபெப்ரவரி யூ கேன் ஆப்வியஸ்லி அது ஏன்னா டைரக்டா வந்து விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். ஹி ஹேஸ் டு கிளியர் த ஃபிட்னஸ் டெஸ்ட். அதெல்லாம் தாண்டி வந்தார்னா இட் இஸ் a வெரி கன் டீம். பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஃபீல், ஐ மீன் அவர் இருந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் இஷான் கிஷன் மாதிரியான ஒரு பிளேயர் கேன் அடாப்ட் டு தட் சுச்சுவேஷன் தோணுது. as well as இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 30+ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சூரியகுமார் யாதவுக்கு ஆஃப்டர் லாங் பீரியட் ஆஃப் டைம். அதை பத்தி நம்ம பேசவே இல்லை, ஏன்னா இட் வாஸ் அ குட் வாட்ச் ஆக்சுவலி. ஒரு நல்ல மிடில் ஆஃப் தி பேட்ல நிறைய பட்டுச்சு. தோ ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த லெக் சைட்ல டீப் ஸ்கொயர் லெக்ல வந்து ஃபிளிக் அடிப்பாரு. அந்த ஷாட் இன்னைக்கு ட்ரையே பண்ணல. நிறைய ஆஃப் சைட்ல ஆடினாரு. நிறைய ஆஃப் சைட்ல ஆடி தட்டி தட்டி ரன் அடிச்சாரு. ஆக்சுவலி இன்னைக்கு அழகா ஒரு 50 அடிச்சிருக்கலாம். கொஞ்சம் காஜி இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாம். பட் அந்த அவுட் ஆனதுமே வந்து என்னன்னா ரொம்ப நல்ல பால்லாம் கிடையாது. ஒரு ஆஃப் ஆர்டடா அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அது மட்டும் தான் இஸ் சீம் டு பி இன் குட் ஃபார்ம். ஸ்லோவா கம்மிங் இல்ல பேக் டு ஃபார்ம் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் என்னன்னா இருக்கு. வன்மம்லாம் இருக்குது அந்த ஆள் மேல. இருந்தாலும் வந்துட்டு இன்னைக்கு விளையாண்டது வந்து ஒரு நல்ல, ஐ மீன் இட் வாஸ் மச் ஆமா இன்னைக்கு இம்ப்ரூவ்டுன்ற மாதிரி தான் சொன்னேன். நல்ல விஷயம் என்னன்னா அபிஷேக் சர்மா ப்ரெஷரை எடுத்து விட்டாப்ல. அந்த சைடு அடி பொழக்கிறதுனால நான் இந்த சைடு சிங்கிள் எடுத்து கொடுத்துக்கிறேன்ப்பான்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 5-6 பால் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு 6 எல்லாம் மாட்ட ஆரம்பிச்சது. அது ஒண்ணு. எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, கன்சர்ன் சொல்ல மாட்டோம், ஒரு வீக் லிங்கா இருக்கக்கூடியது வந்து மேபி இஷான் கிஷன் இஸ் கோயிங் டு பி லைக் எக்ஸ்ப்ளோசிவ். டாப் 3 எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ். திலக் வர்மா மட்டும் தான் என்னன்னா அந்த டபுள் கியர். நான் என்னதான் ரொம்ப ஏர்லி டு கம்பேர், நிறைய பேர் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. திலக் வர்மா இஸ் நெக்ஸ்ட் விராட் கோலி இன் எஸ்பெஷலி இன் T20. T20 T20s பொறுத்தவரை இது நான் சொல்றது எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் விராட் கோலி இஸ் திலக் வர்மா. நான் கம்பேரிசனுக்கு சொல்ல, பட் ஆனா அந்த சிமிலர் he கைண்ட் can ஆஃப் switch ரோல் gears. சொல்றேன். ஆமா ஆமா. anchoring as well as gear ஆமா. shifting. ஆமா விராட் கோலி வந்து நம்ம எதுவா இருந்தாலும் என்னன்னா he has 48 ஆவரேஜ் அண்ட் 138 ஸ்ட்ரைக் ரேட். நம்ம என்னதான் ஸ்ட்ரைக் ரேட் எதுவோ சொன்னாலும் பட் திலக் வர்மா இப்ப இருக்கிற அந்த ஐ மீன் அப்ப அது ஜென்ரேஷன் ஷிஃப்ட்ன்றது தெரியுது. பட் இப்ப திலக் வர்மா நினைச்சா ஃபர்ஸ்ட் 10 பால்ல he can score 25 ரன்ஸ் ஆல்சோ. ஆர் டீம் ட்ரபிள்ல இருக்கு அப்படின்னா ஒரு 35 பால்ல 30 அடிச்சு டீமை கரை சேர்க்கவும் முடியும் ட்ரிக்கி சுச்சுவேஷன்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி பிளேயர். ஸோ அது இஷான் கிஷனால பண்ண முடியுமா? எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்க்கு குறைச்சலே இல்லை, பீக் ஃபார்ம்ல இருக்காரு. பட் அந்த ரோல் இஷான் கிஷனால பண்ண முடியுமான்றது ஒரே ஒரு கன்சர்ன் சொல்ல மாட்டேன். மேபி ஒரு டென்ட் இருக்கலாம் வந்துச்சு அப்படின்னா, அது மட்டும்தான். அண்ட் அகைன் சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் சொன்ன மாதிரி இப்பதான் ஸ்லோவா கம்மிங் பேக் டு ஃபார்ம் மாதிரி இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா
சூரியகுமார் யாதவ் அடிக்க ட்ரை பண்ணாம, ஏன்னா எப்படியும் ஒரு 40 பால் 50 அடிச்சு, அப்பாடா என் பேர்ல கடைசியில ஒரு 50 வந்துச்சுடான்ற ஒரு இன்னிங்ஸ் ஆடினா கூட நல்லதுதான். ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கு மாட்டிக்கிச்சுன்னா டாப் 4 யோசிச்சு பாருங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா. சஞ்சு சாம்சனே நீங்க நல்லா ஆரம்பிச்சாரு, பாவம் ஒரு பால் வந்து கொஞ்சம் ஏர்லியரா ஆடிட்டாரு, அது கேட்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நல்லாவே மீட் பண்ணாரு. யுவராஜ் சிங்கோட வேற மீட்டப்லாம் போட்டு வந்திருக்காரு. ஸோ என்ன ஆகும் அப்படின்றது இல்ல. ஸோ சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் வந்துட்டேன். இந்த டாப் 4 பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. பிளஸ் ஹர்திக் பாண்டியா நம்பர் 5 அப்படின்றது இதை யாருமே அடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா தான் இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சிவம் துபே ஓட பேட்டிங் பொசிஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ் இட் டூ லேட் ஃபார் ஹிம் டு கம், ஆர் சிவம் துபே பெருசா எக்ஸ்போஸ் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? ஆர் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல, இட் ஆப்வியஸ்லி கம்ஸ் லைக் சிவம் துபே அட் 6 இஸ் நோ பிரெய்னர் மாதிரி. எனக்கு அது வந்து தெரியல. எனக்கு ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல வந்து வேற வேற ஆள் ஃபிக்ஸ் பண்ண முடியல. உங்களால சிவம் துபே ஃபைவ்லேயே ப்ரொமோட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ நீட் ஹர்திக் பாண்டியா டு கேரி தட் இன்னிங்ஸ்ன்றப்போ மேபி சிவம் துபே வந்து இன்னட் 5 இஸ் அ பெட்டர் பொசிஷன் தான். நம்ம சிஎஸ்கே பத்தி பேசுறப்பயுமே வந்து அவர் 6ல ஆடுறது அவ்வளோ இதுவா தெரியாது. ஏன்னா ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பால் ஹி 6ல கான்ட் கோ வந்தது ஆன். வந்து என்னன்னா, 6 7ல 2 3 மேட்ச் வந்தாரு. எல்லாமே என்னன்னா ரொம்ப மினி கேமியோஸ். 4 பால் 11 அதுதான் ரன்ஸ், சொல்றேன். இன்னைக்கு கூட 4 பால் 9 9 ரன்ஸ் ரன் அவர் அடிக்கிறாரு. பட் ஆனா என்னன்னா, அங்கிருந்து ஒரு 15 பால்ஸ் ஆடுற அளவுக்கு அவர் பண்ணுவாரான்றது, அவர்கிட்ட இருந்து ஒரு பண்ணாருன்னா ஒரு இம்பாக்ட் வர பினிஷிங் ரோல்ல மாட்டேங்குதுன்றது தான் பண்ண எனக்கு சொல்றேன் நான். இம்பாக்ட் இருந்ததுன்னா, இது இம்பாக்ட் இருந்தா சூப்பரா இருக்கும். அண்ட் ரிங்கு சிங் அட் நம்பர் 7 இஸ் லைக் அந்த செரி ஆன் த கேக் அப்படின்ற மாதிரி, என்னன்னா ஐசிங் ஆன் த கேக்குன்ற மாதிரி இந்த டாப் 5 எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப்க்கு ஒரு பக்காவான ஒரு ஃபினிஷர் ரிங்கு சிங் அட் நம்பர் 7. ஸோ இஸ் லைக் வராரு, அடிக்கிறாரு. இன்னைக்கு கூட என்னன்னா வெயிட் பண்ணி டிபிக்கல் எனக்கு ரிங்கு சிங் பார்க்கும் போதெல்லாம் தோனி பிளான் பண்ற மாதிரியே இருக்கும். யாரை காவு எடுக்கலாம், காவு கொடுக்கலாம் போலிங்க்கு. தோனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடுற போலர்லாம் விட்டு அந்த டீம்ல இருக்கிறதுல பெஸ்ட்ல வீக்கஸ்ட் பவுலர் யாருன்னு சூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி ரிங்கு சிங்கும் வெயிட்ஸ் ஃபார் இஸ் டைம். அந்த கேமை டீப்பா எடுத்துட்டு போயிட்டு வெயிட்ஸ் ஃபார் இஸ் டைம். கடைசி ஓவர்ல ஒரு 21 ரன்ஸ் அண்ட் இது. ஸோ ரிங்கு சிங் இஸ் லைக் நம்பர் 7ல இது. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல்ன்றது இது இது ஆக்சுவலி ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸா தான் வந்து டோர்னமெண்ட் என்டர் ஆகும்போது போவாங்க. திலக் வர்மா மட்டும் நம்பர் 3ல ஸ்லாட் இன் ஆயிட்டாரு அப்படின்னா, அந்த திலக் வர்மாவோட பேலன்ஸ் மட்டும்தான் இந்த டீமுக்கு மிஸ் ஆக போறதுன்றது. இஃப் ஹி டசன்ட் மேக் அப் டு த வேர்ல்ட் கப் ஸ்குவாட், அவரோட பேலன்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகும். இஷான் கிஷன் அந்த ரோலை பண்ணாரு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ரியலி குட். பட் ஆனா அந்த ரோலை எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணுவாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 5 மேட்சஸ் 5 T20s இஷான் கிஷன் ஹாஸ் அ வெரி குட் டைம் டு ப்ரூவ். அண்ட் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து இன்னும் ஃபுல் ஃபிளேஜ் டீம் வரல. ஜிமினிஷம் வந்து பங்களாதேஷ் பிரீமியர் லீக் ஆடிட்டு இருக்காரு. டிம் சைஃபர்ட்டும் சரி, ஜிமினிஷம் எல்லாமே லீக்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா மேபி அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் சைடும் வரணும். ஓப்பனிங் வந்து என்ன நினைக்கிறீங்க? டிம் ராபின்சன் அண்ட் டெவான் கான்வே, இஸ் இட் அ குட் ஓப்பனிங் காம்பினேஷன், ஆர் டிம் சைஃபர்ட் உள்ள வரணுமா, ஆர் டிம் ஃபின் ஆலன் சைஃபர்ட் உள்ள கொண்டு வரணுமா? Tim Seifert or Finn Allen should come in. தெரில. ஐ மீன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இட்ஸ் ஸ்டில் கான்வே வில் பி ஆன். இதுதான் அது பேர் 11ல தான் இருப்பாருன்னு தெரியும் நினைக்கிறேன். அவர் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆமா, அதுதான். ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் எடுக்க மாட்டாங்க. ப்ராபப்ளி தே ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ் பேட்டிங் ஆர்டர். எனக்கு தெரிஞ்சு வந்து மேபி எனக்கு ரச்சன் வந்து எந்த டச்சில் இருக்காதுன்னு தெரியல. இன்னைக்கும் புவர் ஃபார்ம் தான். அண்ட் கான்வே ஹேஸ் திஸ் ப்ராப்ளம் வெல் ஸ்பிங்கிங் அவுட். அந்த பாலை வந்து எப்பயுமே டிரைவ் அடிக்க போய் அவுட் ஆகுறாரு. அவுட் எஸ்பெஷலி டு ஸ்விங்கருக்கு ஹர்தீப் வந்து சிங். எஸ்பெஷலி ஹர்ஷ்தீப் டு சிங். ஹர்தீப் சிங். ஸோ அதனால இந்த 2 இஷ்யூஸ் இருக்குது. பட் ஸ்டில் கான்வே இஸ் அ வெரி குட் பிளேயர். இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தே கான்ட் லீவ் கான்வே அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஐபிஎல்ல ஆக்சுவலி நம்ம இந்த ஒரு லாஸ்ட் சீசன் பத்தி மட்டும் பார்த்துட்டு நம்ம சொல்றோம். பட் வெரி குட் ஐபிஎல் சீசன் 2023 was very good. Yeah. ஆமா, ஆக்சுவலி 2022ல வந்து அவர் இன்ஜுரினால கொஞ்சம் வெளில போனாரு. இன்ஜுரி அண்ட் மேரேஜ் ரீசன்ஸ்னால மேரேஜ்னால போனாரு. அதுக்கப்புறம் நீங்க பேக் எண்ட்ல சிஎஸ்கேக்கு வந்து பண்ணும்போது ருத்ராஜ் அண்ட் கான்வே காம்பினேஷன் அங்கதான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அதோட இது வந்து 23ல பயங்கரமா பண்ணாரு அட் 140 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அவர் கண்டிப்பா அந்த பேலன்ஸ் கொடுக்க, அந்த டீம்ல பேலன்ஸ் கொடுக்கக்கூடியது அவரா தான் இருக்கணும். அண்ட் என்னுடைய ஒண்ணு இதுன்னா, ரச்சின் ரவீந்திரா அவரோட பவுலிங் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்பர் 3ல ரச்சின் ரவீந்திரா இஸ் நாட் நீடட் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, டேரல் மிச்சலை அழகா ஸ்லாட் இன் பண்ணிட்டு, ஏன்னா டேரல் மிச்சல் ஆல்சோ இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்.
எஸ் அவர் வந்து T20 பொறுத்த வரைக்கும் மொத பால்லே 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மாதிரி பிளேயர், கெப்பாசிட்டி சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. அந்த ஒரு 5-10 பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. பட் ஆனா டேரல் மிச்சல் நம்பர் 3ல வந்தாங்கன்னா அந்த டாப் 3ல ஃபின் ஆலன் அந்த சைடு எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு டேரல் மிச்சல் அட் நம்பர் 3 ஆர் மேக்ஸிமம் நம்பர் 4. ஸோ நான் சைஃபர்ட்டை உள்ள ஆடுறேன்னா சைஃபர்ட் அட் நம்பர் 3, டேரல் மிச்சல் அட் நம்பர் 4, பிலிப்ஸ் அட் நம்பர் 5, சாப்மேன் அட் 6ன்றப்போ நீஷம் அட் 7 இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா தெரியுது கம்பேர்ட் டு இப்போ. ஏன்னா நியூசிலாந்து கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எப்பவுமே அவங்க கிட்ட எல்லா வேர்ல்ட் கப்குள்ள என்டர் ஆகும் போது என்னன்னா அவங்களோட பிளேயர்ஸோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பார்த்தாலே நோ ஒன் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் 135 அபோவ் இருக்கவே இருக்காது. ஈவன் ஃபார் கிளென் பிலிப்ஸ் அவரோட கரியர் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 136. பட் நான் T20s பொறுத்த வரைக்கும் கிளென் பிலிப்ஸ் இஸ் த ஒன்லி, ஐ மீன் அவங்களோட இடத்துல கிளென் பிலிப்ஸ் இஸ் த ஒன்லி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரா எனக்கு தோணுது. ஸோ இப்போ டிம் சைஃபர்ட்டை நம்பர் 3 ஆடிட்டு 4 டேரல் மிச்சல் 5 கிளென் பிலிப்ஸ்னா திஸ் பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அந்த இடத்துல நம்ம கிளென் பிலிப்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ஃப்ளோட்டரா ஆடிட்டு டேரல் மிச்சல கொஞ்சம் முன்ன பின்ன அந்த இடத்துல விளையாடலாம். இன்னைக்கும் அதான் பண்ணாங்க. பட் பட் இன்னைக்கு ரொம்ப ரெகுலர்ல பின்ன வந்து கீழே வந்தாரு ஆக்சுவலா டெரல் மிச்சல் 6ல வந்தது தான். ஆமா நம்பர் ஆமா 6 இஸ் லைக் டூ லேட் ஃபார் him. ஏன்னா அவர் வந்து அந்த நம்பர் 6ல வந்து எக்ஸ்ப்ளோசிவா அடிக்க மாட்டார். அவர் வந்து கொஞ்சம் இல்ல டைம் இப்ப எடுப்பார். இருக்கிற ஃபார்முக்கு he can come in at 4 and 5 to play the game. ஸ்டில் ஓடிஐல இருக்கு அவர் இருக்காரு. T20Isல we have to wait and see அதான் இல்ல அவர் அதான் எப்படி இல்ல பண்றாரு. இல்ல இன்னைக்குமே கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு இன்டெலிஜென்ட் பிளே தான் இருந்துச்சு அவர்கிட்ட. ஒரு 2-3 ஷாட்ஸ்லாம் வந்துட்டு he was using the field பெருசா அழட்டிக்காம 4 and 6s. ஏன்னா அவர் வரப்ப அது ஆமா ஆட்டோமேட்டிக்கா 19 per over போயிருச்சு இது required run rate. ஸோ அதனால he can't do much things. பட் in at 4 வந்தாருன்னா மேபி he can do some things. ஏன்னா சிஎஸ்கேக்காக அவர் பண்ணதை வந்து ஸ்கேம்ன்றதை பொறுத்த வரைக்கும் அது தனியா இருந்தாலும் பட் he can play, he's a tailor made ODI batter. பட் he can do some, என்ன சொல்றது, கொஞ்சம் T20ஸ்ல விளையாடலாம் அவர் வந்து. இப்போ வில்லியம்சனே அத்தனை வேர்ல்ட் கப் விளையாண்டுருக்காரு. ஒய் நாட் டெரில்? ஆமா இல்ல வில்லியம்சன் இஸ் லைக் டெக்னிக்கலி சவுண்ட். வில்லியம்சன் பிளே டாப் ஆஃப் தி ஆர்டர்ல தான் விளையாடினாரு மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் கப். அவர் 5ல எல்லாம் விளையாடல. சோ அதனாலதான் என்னன்னா டேரல் மிச்சல் அட் 5 நம்ம சிஎஸ்கேலயுமே வந்து டேரல் மிச்சல் ஏன் வந்து ஒரு சக்சஸ் ஆக முடியலன்னா மோஸ்ட்லி ஒரு 5-6க்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான். பட் டாப் 3ல ஆடினாருன்னா டேரல் மிச்சல் வில் பி ரியலி குட் கண்டிப்பா. ஏன்னா ஸ்பின்ன சூப்பரா ஆடுவாரு. ஸ்வீப் இருக்கு, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாரு. ஸோ ஸ்பின்னர்ஸை டேக் டவுன் பண்றதுக்கு மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா அவர் வேணும். அண்ட் எனக்கு ஒரே ஒரு சர்ப்ரைசிங் திங் என்னன்னா சாண்ட்னர் நாட் ஃபினிஷிங் இட் ஃபினிஷிங் 4 overs 4 overs. ஆமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சாண்ட்னருடைய ஒரு ஓவர்ல எனக்கு என்னன்னா எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல. இந்த அபிஷேக் சர்மா இருக்கிற வரைக்கும் சாண்ட்னரை பெருசா கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை டெக்னிக்கா நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா ஒன்லி அது யார் பண்ண முடியும்னா சாண்ட்னர் தான் சாண்ட்னர் பண்ண முடியும். மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா சாண்ட்னரே ஏன் அவரை பேக் ஒரே நிமிஷம் ஓகேவா? ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணிருங்க. ஓகே. ஆனா ஆக்சுவலி சாண்ட்னர் ஏன் அவரை பேக் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே அது மட்டும் தான். கிளென் பிலிப்ஸ் வந்து ஓகே நம்ம என்னதான் சொன்னாலும் இஸ் சூப்பர் மேன், போலிங் போடுவாரு, பேட்டிங் ஆடுவாரு, விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு, பெஸ்ட் ஃபீல்டர் எல்லாமே ஓகே. பட் கிளென் பிலிப்ஸ் வந்து என்னன்னா கிளென் பிலிப்ஸா சாண்ட்னரான்னு நான் வைக்கும்போது டைரக்டா அந்த 4th ஓவர் நான் சாண்ட்னர் கொடுப்பேன். எனக்கு அந்த 20 ரன் கிளென் பிலிப்ஸ் கொடுக்கறத எனக்கு சாண்ட்னர் கொடுத்தா கூட சாண்ட்னர் அந்த 20 ரன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ரொம்ப கம்மி. கம்மி. ஆமா. சோ அந்த இடத்துல ஈவன் இஃப் ஹி கோஸ் ஃபார் 20 ரன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் he will pick up 1 wicket there. அந்த விக்கெட் விழுறதுக்கான சான்சஸ் அப்பதான் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல நியூசிலாந்து கொஞ்சம் எப்பவுமே நியூசிலாந்து வந்து என்னன்னா அவங்களுக்கு பவர் கிடையாது. அவங்க எங்க அடிப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் அடிப்பாங்க. நம்ம ஓடிஐ இதுலயே பேசணும். குல்தீப் எப்படி டேக் டவுன் பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் அடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய நேம்ஸ் எதுவும் கிடையாது. சோ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் விட்டாங்களா. அண்ட் இஷ்சோதி வந்து என்னன்னா ஜென்வன் விக்கெட் டேக்கர். அவர் 3 ஓவர் எஸ் இன்னைக்கு எல்லாருமே தான் ரன்ஸுக்கு போனாங்க. பேட்டிங் பீஸ். பட் ஆனா இன்னொரு ஓவர் கொடுத்திருந்தாங்கன்னா மேபி 1 more விக்கெட் அவர் எடுத்திருக்கலாம். அண்ட் சாட்னர் அந்த ஒரு ஓவர் போட்டிருந்தாங்க அப்படின்னா சோ அந்த சாட்னர் மேபி அந்த ஒரு ஓவர் வந்து கேன் கோ ஃபார் 8 ரன் ஓவரா போலாம், இல்ல ஒரு 13 ரன் ஓவர் அண்ட் 1 விக்கெட்டா கூட போலாம். பட் ஸ்டில் என்னன்னா ஒரு விக்கெட் விழுகும். இப்ப யோசிச்சு பார்த்தா இஷ்வதியோட ஒரு ஓவர் வந்து விக்கெட் வருவதற்கான சான்ஸ் அண்ட் சாண்ட்னரோட ஒரு ஓவர் விக்கெட் வருவதற்கான சான்ஸ் எடுத்திருந்தோம்னா நம்ம டேரல் மிச்சல் ஒரு ஓவர்
20 ரன் ஓவர் கட் பண்ணிருக்கலாம். அது 21 ரன் ஓவர் அண்ட் கிளென் பிலிப்ஸோட ஒரு 20 ரன் ஓவர்னா 2 ஓவர்ல 41 ரன்ஸ் போயிருக்கு. ஸோ அது 2 ஓவர்ல இவங்க 2 பேர் போட்டிருந்தாங்கன்னா 41ங்கிறது அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 25 to 30 தான் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அவ்வளவுதான் போயிருக்கும். ஸோ அந்த இடம் எனக்கு நீ அன்லைக் நியூசிலாந்து மேபி அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த், ஏன்னா இது ஒரு மைண்ட் செட்டா இருந்துச்சு அப்படின்னா this is going to affect New Zealand badly. Santner has to finish his 4 overs and Ishodi has to finish his 4 overs. அதுக்கப்புறம் தான் கிளென் பிலிப்ஸை ஒரு தேர்ட் பவுலிங் ஆப்ஷனா தான் யூஸ் பண்ணணும். அவங்க இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் டேர்ன் ஆகுதுன்னா கிளென் பிலிப்ஸை தேவையில்லாம நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா அவருடைய பிரைமரி ரோல் இஸ் நாட் bowling அவர் பேட்டிங் தான். ஸோ அந்த ஒரு இடத்துல அவங்க ஓட்ட விட்டாங்களோ அப்படின்றது ஒன்று இருக்கு. அண்ட் மெயினா இந்தியாவோட பவுலிங்க்கு வந்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கு பவுலிங் லைனப். எனக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய இன்னைக்கு விஷயம் அதுதான் ட்ரை நானும் பண்ணது. சொல்லணும்னு நினைச்சேன். அது வந்து சூரியகுமார் யாதவோட ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து கிரிட்டிசைஸ்ட் கேப்டன்சி ஆஃப்டர் கௌதம் கம்பீர் டென்யூர்லாம் நிறைய பேசியிருக்கேன், நம்ம வீடியோல பேசியிருக்கேன், நிறைய இதில் பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து அந்த ஒரு நிறைய இருந்துச்சு அவர்கிட்ட. அதாவது வந்து இந்த 4 overs வந்து சில பேர் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது, தூபேக்கு வந்து இன்னும் நிறைய ஓவர்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணது. ஹி வாண்ட்ஸ் அக்ஷர் பட்டேல் டு கம் பேக். அதாவது வந்துட்டு எஸ் கம் டு த டீம் ஆஃப்டர் அ பிட் ஆஃப் டைம். அவருக்கு அந்த இது வேணுன்றனால தான் ஹி வெண்ட் ஆன் வித் அக்ஷர் பட்டேல் ஃபார் த 4th over. இல்லைன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம நினச்சோம் நம்ம சரி ஹர்ஷதீப் சிங்கும் இவரை வச்சு முடிச்சிருவா, பும்ரா வச்சு முடிச்சிருவான்னு பார்த்தா. பட் தென் அதுக்கப்புறம் பும்ராவுக்கு ஒரு ஓவர் கொடுக்கல, தே வெண்ட் ஃபார் தூபே. ஸோ இது வந்து எப்படின்னா எல்லாரும் யாரெல்லாம் என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கோ எல்லா ரிசோர்ஸையும் நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றேன். எல்லாருமே வந்து அந்த வேர்ல்ட் கப் ரெடி ஆகுங்க, நீங்க 2 ஓவர் தான் போடுவீங்க. ஆக்சுவலி ஃபுல்லாவே என்னன்னா எல்லாருமே ரெடி பண்றாங்க. பிகாஸ் என்னன்னா தூபேக்கு பெருசா பேட்டிங் கிடைக்கல, போலிங்கும் வந்து என்னன்னா அந்த ஐ மீன் ஏஷியா கப்ல ஏட டீசென்ட் ரன், கொஞ்சம் போலிங் கிடைச்சது. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பும்ரா கொஞ்சம் மாறி மாறி போலிங் கொடுத்தாங்க. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு மேட்ச் இல்லைன்னு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாங்க. பட் என்னன்னா எனக்கு நல்ல விஷயம் இது ஒரு விஷயம் என்னன்னா இது டிப்பிக்கல் எனக்கு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கு. அண்ட் நீங்க சூரியகுமார் அதை கேப்டன்சி பத்தி சொன்னீங்க. எனக்கு சூரியகுமார் இஸ் அ வெரி பிரில்லியன்ட் கேப்டன். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஆஃப்டர் த ரோஹித் சீரா, இஃப் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்களா தெரியல, 2023 நம்ம ஓடிஐ வேர்ல்ட் கப் காவு வாங்கிட்டு ஆஸ்திரேலியா காவு வாங்கிட்டு ஒரு சி டீமை வந்து T20 அமுச்சு விட்டு சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பண்ணுவான் கூலா. ஆமா, சிரிச்சுக்கிட்டே பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்பையில இருந்தே நான் பார்த்திருக்கேன் சூரியகுமார் இஸ் அ வெரி அந்த பவுலிங் ரொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ற விதம் வந்துட்டு மோர் தேன் இந்த பேட்டிங் ஸ்டைல், அந்த பவுலிங் ஸ்டைல்ல வந்து ரொம்ப சக்சீடடா இருக்காரு. எங்க அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் அது இது வந்ததுன்னா when he tried to accommodate சுப்மன் கில், அதை வந்து லைனப்ல வரும்போது தான் சூரியகுமார் யாதவ் வந்து என்ன பண்றது. அப்பயுமே இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஏன்னா 1 or 2 man ஷோ T20 பொறுத்த வரைக்கும் 1 or 2 man ஷோல ஜெயிச்சிரும். பட் அந்த அதுக்கு முன்னாடி வந்து சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸா இருக்கட்டும், அவர் பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண விதம் வந்து ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ற விதம் ரொம்பவே நல்லா இருக்கும். த வே ஹி பேக்ஸ் த ஆல்ரவுண்டர்ஸ், எஸ்பெஷலி ஆல்ரவுண்டர்ஸ் அவர் பேக் பண்ற விதம், துபேவா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், ஈவன் டு ரொம்ப இஃப் யூ ரிமெம்பர் சவுத் ஆப்பிரிக்கால ரமன்தீப் சிங் எல்லாம் எடுத்துட்டு போவாரு போலிங் கூட்டு போயிட்டு. ரமன்தீப் சிங்க்கு 20வது ஓவர் கொடுத்து அவர் ஒரு விக்கெட் எடுத்து அவர் என்ன பண்றாருன்றத பாக்குறதா இருக்கட்டும். சோ சூர்யாக்கு அந்த ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன்ஸ் பிடிச்சது. அபிஷேக் சர்மாவை மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஓவர் கொடுக்கறதா இருக்கட்டும். ஐ மீன் ஓகே வின்னிங் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா அபிஷேக் சர்மாவால என்ன பண்ண முடியும்னு அந்த ட்ரை பண்ற விதம் எனக்கு பிடிச்சது. அண்ட் துபேவை தே ஹவ் யூஸ்ட் ரியலி வெல். ஆனா எனக்கு ஒண்ணு என்னன்னா பவர் பிளேல எப்படி போட்டாங்கன்றது ஒண்ணு. பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் இப்படி எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இது என்னன்னா ஹர்ஷ்தீப் சிங் இஸ் கோயிங் டு பி த மெயின் பவுலர், நாட் ஜஸ்பிரீத் பும்ரா. அந்த லீட் பவுலரா இருக்க போறது வந்து ஹர்ஷ்தீப் சிங் தான். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை இந்த இந்த காம்பினேஷன் யோசிச்சு பாருங்க. 2 ஓவர் ஹர்ஷ்தீப் சிங், 2 ஓவர் ஹர்திக் பாண்டியா கொடுத்துட்டு 1 ஓவர் அக்ஷர் பட்டேல் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஓவர் தான் பும்ரா பவர் பிளேல போடுறாரு அப்படின்னா, அப்படி இல்லைன்னா 3 ஓவர் ஹர்திக் பாண்டியா போட்டு அந்த ஒரு ஓவரையும் நான் பும்ரா கிட்ட கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன்னா இந்த பவுலிங் காம்பினேஷன் இட்ஸ் நாட் அட் ஆல் பேட். எல்லாமே என்னன்னா கண்டிப்பா மேக்ஸ் டு மேக்ஸ் 60 ரன் கொடுக்க போறாங்க பவர் பிளேல. அது இவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு 8 overs ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா இந்த மிடில் இருக்கு அப்படின்னா அது இன்னும் பாக்குறதுக்கு த்ரெட்டனிங்கா இருக்கும். ஏன்னா 6 to 14 ரன்ஸே போகாது. 2 ஓவர் நான் வந்து 6 to 14 பும்ராவை யூஸ் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா ஒரு சிவம் துபேவா அப்படி இப்படின்னு 1 ஓவர் 2 ஓவர் தள்ளிட்டு
எனக்கு ஹர்ஷ்தீப் சிங்கோட 2 ஓவர் டெத்ல, பும்ராவோட 2 ஓவர் ஒரு டெத்லன்றப்போ என்னன்னா, இது ரன்னே போவாத ஒரு இது. சோ இன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணது பும்ராவை லைட்டா தான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணது. அண்ட் தூபேக்கு நிறைய ஓவர் கொடுத்தது. நான் அதே தான் எனக்கு அந்த மீம் டெம்ப்ளேட் டெத்ல வந்து இன்னைக்கு 20வது ஓவர் போடும்போது நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ் தான். அந்த ஸ்லோவர் டெலிவரிஸ் டிபிக்கல் டெத் ஓவர்ஸ் டெலிவரி. ஆனா தூபேக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னோட ஸ்லோவர் டெலிவரி இல்ல. என்னோட மேக்ஸிமம் ஸ்பீடே அதுதான் அப்படின்றது தூபேக்கு மட்டும்தான் தெரியும். சோ பட் ஆனா தூபே ஜோக்ஸ் அப்பார்ட் தூபே கடைசி 2 இயர்ஸ்ல 2025ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 17 இன்னிங்ஸ் 17 மேட்ச் விளையாடி இருக்காரு. 17 18 மேட்ச் 2025 அண்ட் 2026ல 18வது மேட்ச். அதுல 11 இன்னிங்ஸ் போலிங் போட்டிருக்காரு. 11 இன்னிங்ஸ்ல 12 விக்கெட், 8.5 எக்கானமி. எனக்கு 8.5 எக்கானமி பிரச்சனை இல்ல. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 12. 12 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறார். 12.7 என்னமோ அந்த 12.7 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ தூபே இஸ் டெஃபினெட்லி வெரி குட் சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷன். அவங்க ட்ரை பண்ணதுக்கு தூபே ஸ்டுட் அவுட். அவங்க ஏன்னா நம்ம சிஎஸ்கேல வந்து அவர் 5 overs 83 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட் போட்டிருக்காரு அவர் வந்ததுல இருந்து. அவரு ஏன்னா அங்க சிஎஸ்கேல இம்பாக்ட் பிளேயர் அப்படி இப்படி அவர் கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணாங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்ஸ் ஹிட்டிங் அதிகமா இருக்கும். பட் ஸ்டில் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல சிஎஸ்கே கேன் யூஸ் தூபே அஸ் அ சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன். ஏன்னா அவங்களுக்கு பெருசா சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன் மாட்டாது. நம்ம ரேட்ல பேட்டிங் தோனி வராரு அப்படின்னா சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன் அப்ப மாட்டிப்பாங்க. ஸோ 5 bowlers வச்சுட்டு தான் போவாங்க. ஸோ தூபேவோட ஹெல்ப் கண்டிப்பா குரூஷலா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ தூபே வந்து இது தூபே இஸ் ப்ரூவிங் himself டு பி a வெரி குட் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு ஹிட்லர் கெட்டப்ல வேற வந்தாரு. வேகமா ஓடி வந்து 120ல போடுற ஒரு போலரு. ஆனா வந்துட்டு என்னன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அங்கங்க விக்கெட் விழுது. 2 ஓவர் தூபே கிட்ட வந்து நான் விக்கெட்ஸே எதிர்பார்க்க மாட்டேன். தூபே கிட்ட 1 or 2 overs ஃபார் 17 ஐ மீன் 2 ஓவர் போட்டாருன்னா ஒரு 16 17 ரன்ஸ் போட்டா கூட என்னன்னா இட்ஸ் வின் சிச்சுவேஷன். ஏன்னா அந்த 2 ஓவர்ஸ் 16 ரன்ஸ்ன்றது என்னன்னா இட்ஸ் எக்கனாமிக்கல் ஓவர் தான். சோ அந்த இடத்துல ரன் போகலன்றப்போ அது ஒரு நல்ல விஷயம். சோ அந்த மாதிரி அவங்க தூபேவை யூஸ் பண்றாங்க அப்படின்னா எனக்கு சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்சி கிட்ட பிடிச்சது அதான். அக்ஷர் பட்டேல் யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா அண்ட் அபிஷேக் சர்மா டைம்ஸ். ஸ்ரீலங்கன் சீரீஸ்ல ரிங்கு சிங்க்கு எல்லாம் போலிங் கொடுத்தாரு. ரிங்கு சிங்க்கு போலிங் கொடுத்தாரு. அண்ட் பை த வே ரிங்கு சிங் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு போல். அது வந்து என்னன்னா விஜயசாயி டிராஃபில இஸ் ஷோயிங் தட் ஈ கேன் போல். அங்கங்க போட்டு விக்கெட் இல்லாம எடுக்கிறாரு. அண்ட் ரிங்கு சிங் இஸ் கோயிங் டு பி த அந்த டாப் 7ல பாக்குறதுக்கு லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. 2 பேருக்கு தான் போட்டியேன்ற மாதிரி ஒன்னு ஆஸ்திரேலியா ஒன்னு இந்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்தியா எதுல எட்ஜ் அவுட் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா என்னன்னா அந்த ஸ்பின் ஸ்ட்ரென்த்ல மட்டும் தான் அவங்க எட்ஜ் அவுட் பண்ண போறாங்க. அக்ஷர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அண்ட் அதுல மட்டும்தான். ஸோ பாப்போம். எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லுமா ப்ரோ? இல்லை அவ்வளோதான். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவை மிஸ் அவுட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்னு நினச்சேன். சரி அது நம்ம பார்ப்போம். நம்ம வேர்ல்ட் கப் திரும்ப பார்ப்போம். எப்படி நம்ம பார்ப்போன்றப்ப ஸ்குவாட பத்தி கண்டிப்பாக வேர்ல்ட் கப். பார்க்கும்போது ஒன்னொன்னா பார்ப்போம். ஓகே. ஓகே. சோ இது வரைக்கும் நாங்க பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து சிவம் துபே எங்க வரணும், சிவம் துபே போலிங் போட்டது, சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி, அவருடைய பேட்டிங் ஃபார்ம், அபிஷேக் சர்மா உடைய பேட்டிங் ஃபார்ம் எல்லாத்த பத்தி நாங்க ஓவராலா கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். உங்களோட ஒப்பீனியனுமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. சோ சிவம் துபே நம்பர் 5ல ஆடணுமா இல்ல 6க்கு அவர் ஓகேவா? சிவம் துபே ஷுட் பி யூஸ்ட் அஸ் அ சிஎஸ்கே சிவம் துபே போலிங்க்கு யூஸ் பண்ணணுமா? நியூசிலாந்து வந்து சாண்ட்னரை 4 ஓவர் முடிக்கணுமா? இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் T20 ரிவ்யூல நம்ம பாக்குற வரைக்கும் நான் டாடா பை பை சொல்லிட்டு உங்ககிட்ட சைன் ஆஃப் பண்ணிக்கிறது ஸ்ரீவத்சன் அண்ட் சரவணன் ப்ரோ. தேங்க்யூ. பாய் பாய் பாய்.